நேற்று நடந்த போட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஜிடிஏ எல்எஸ்ஜி வின் பண்ணியிருக்காங்க. ஜிடிஏ கடினமா போராடினாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜிடி விளையாண்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். கடைசி கட்டத்தில் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டீம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பயங்கரமான ஒரு டீமா இருக்கணும். பவுலிங் சுத்தமா எடுப்படல. அந்த பிச்சு இப்படிதான் இருக்குங்கிறது கண்டிப்பா ஜிடிக்கு தெரியும். ஆனா அந்த பிச்சில் பவுலிங் நல்லாவே போடல. விக்கெட் எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சியே பண்ணல. வந்த ஃபீல்டிங்கை ரொம்ப ஒஸ்டா பண்ணாங்க. ஜிடி தோத்ததுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கும் ஃபீல்டிங்கும் கேட்ச் மிஸ் பண்ணதும் தான். ஆனா எல்எஸ்ஜி அருமையா விளையாண்டாங்க. செயின்ட் மார்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாண்டாரு. இந்த ஐபிஎல்ல அவர் விளையாண்ட விளையாட்டு அந்த எல்எஸ்ஜிக்கு மிகப்பெரிய பலம். மாக்ரமும் நல்லா விளையாண்டாரு. ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் பூரன் சூப்பரா விளையாண்டாரு. நேற்றைய ஆட்டத்தில் பூரனோட ஆட்டம் சும்மா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த 3 பேர் தான் அந்த டீமோட தூணா இருந்து அந்த டீமை ஒரு 230 பக்கம் கொண்டு போயிருக்காங்க. இந்த 230ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கோரு. 200ங்கிறது வேற மாதிரி, 230ங்கிறது வேற மாதிரி. 200 இருந்தா கண்டிப்பா ஜிடி வின் பண்ணிருப்பாங்க. அந்த 30 ரன் தான் ஜிடி மனதளவுல வேற மாதிரி கொண்டு போய் கொலாப்ஸ் பண்ணிருச்சு. அடுத்து ஜிடிக்கு பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்ச் அதே கிரவுண்ட்ல. இந்த கிரவுண்ட அவங்க லைஃப்ல இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எலிமினேட்டர் அங்கதான் விளையாட போறாங்க, ஃபைனல் அங்கதான் விளையாட போறாங்க. இந்த கிரவுண்ட் அவங்களுடைய ஓன் கிரவுண்ட். அவங்க அந்த கிரவுண்ட்ல தூங்கி எந்திரிச்சிருக்கிறாங்க, படுத்து தூங்குறாங்க, முழிச்சா அந்த கிரவுண்டு தான், எந்திரிச்சா அந்த கிரவுண்டு தான். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லா டீமுக்கும் கிடைக்காது. கிடைச்சதை ஜிடி பயன்படுத்திக்கணும். டாப் 2க்குள்ள இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு மற்றொரு வாய்ப்பு இருக்கு. எப்படி இனிமே வரக்கூடிய ஆட்டங்கள்ல பயன்படுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஜிடி அருமையான டீம். அதை அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டா கூட வேலைக்கு ஆகாது. ப்ரூவ் பண்ணுவாங்க. நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம்.